தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொகுதி உடன்பாடு கொண்டு தேர்தல் கூட்டணியாக இணைந்திருக்கின்ற இந்த வெற்றி கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் இங்கே தேமுதிக அலுவலகத்தில் அதன் நிறுவன தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் வருங்கால முதல்வர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. அதன்படி தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அமைந்திருக்கின்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 104 சட்டமன்ற தொகுதிகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 29 சட்டமன்ற தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 26 சட்டமன்ற தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டு இந்த 6 கட்சிகளினுடைய தலைவர்களும் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கின்றோம். இதுதான் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தம். இதில் கையெழுத்திட்டு இருக்கின்றோம். நாளைய தினம் நடைபெற இருக்கிற மாநாட்டில் மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அடுத்திருக்கக்கூடிய 100 ஏக்கருக்கு மேற்பட்ட கடலென பறந்திருக்கிற அந்த மைதானத்தில் நடைபெறப் போகிற தேர்தல் சிறப்பு மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நிறைவுரை ஆற்றுவார். அந்த மாநாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும் உரையாற்றுவார்கள். வரவேற்புரையை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாளர் சகோதரர் சுதீஷ் அவர்கள் நிகழ்த்துவார்கள். இந்த மாநாட்டினுடைய தலைமையை அடியேன் வைகோ ஏற்கிறேன். மாநாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். இந்த உரைகளில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மகளிரணி செயலாளர் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். விருகம்பாக்கம் மாநாட்டுக்கு பிறகு 67க்கு பிறகு ஒரு புதிய, இதுவரை இல்லாத ஒரு மகத்தான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிற மாநாடாக அது அமையும். இந்த உறுதியோடு நாங்கள் ஆட்சி அமைப்பது எங்கள் கூட்டணி. முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறவர் சகோதரர் விஜயகாந்த். மலரப்போவது கூட்டணி ஆட்சி. தமிழக அரசியல் இதுவரை கண்டிராத ஒரு காட்சி. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் 50 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எனவே வருகின்ற தேர்தலிலே இந்த கூட்டணி நம்பிக்கையோடு மக்களை சந்திக்கும், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும், அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து
கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூறியது போல இன்னும் 2-3 நாட்களிலே படிப்படியாக தொகுதிகள், வேட்பாளர்கள் என்று அறிவிப்பு வெளிவரும். தொடர்ந்து எங்களுடைய சுற்றுப்பயணமும் தமிழகம் முழுவதும் தொடரும்.